வாழ்க்கையின் கடைசி நிலையில இருக்க வேண்டிய 10 விதிகள் உள்ளன. 1. வாழ்க்கையின் கடைசி கட்டத்தில் பிள்ளைகளோடு சேர்ந்து வாழ நினைக்க கூடாது. அப்போ உன் சுதந்திரம் கெடுவேன். 2. உன் பிள்ளைகளுக்கு உன்னிடம் எந்த உரிமையும் இல்லைன்னு மறக்காதே. 3. உன் மகனுக்கு அல்லது மகளுக்கு பிள்ளை வளர்ப்பதில் உன் புத்திசாலித்தனத்தை எடுத்துரைக்காதே. அவங்க உன் புத்திசாலித்தனத்தையும் மனிதத்துவத்தையும் மதிக்க மாட்டாங்க. மதிப்பது எப்படி அடங்க தெரியாது அவங்களுக்கு. 4. உன் உறவுகள் தொடரும்னு பயப்படாதே. உறவுகள் தொடரும்னு பயப்படாதே. உறவுகள் தொடரும்னு பயப்படாதே. 4. நீங்க பணம் இல்லன்னா உங்கள் பிள்ளைகளுக்கு வீட்டில வளர ரிஸ்பெக்ட், மரியாதை, உரிமைகள் எதுவும் கிடையாது. உங்கள் வருமானம், சொத்து யாருடனும் பகிரக்கூடாது. எல்லாமே பகிரணும்னா நீங்களே நடுவுல நின்று கஷ்டப்படணும். நீங்கள் உங்கள் கடமை செய்துவிட்டீங்கன்னு மறக்காதீங்க. தேவைப்பட்டால் ஒரு வருடம் உங்கள் பேரன்களுடனும் பேரனமகளுடனும் இருந்திருங்கள். அங்கே நீண்ட நேரம் இருக்க வேண்டாம். 7. உங்கள் மனைவி அல்லது கணவரை உங்கள் மருமகள் முன்னிலையில் பேசாதீர்கள். 2வது வரியில் ஒரு வரியிலும் குறைவாக பேசுபவர் யாராயிற்றும் அதுக்கு எதிராக உங்கள் குரலை எழுப்புங்கள். உங்கள் குழந்தைகளிடம் போனாலும் தேவையான மருந்து, எண்ணெய், பொடி, சோப்பு எல்லாமே எடுத்துக் கொள்ளுங்கள். அவர்களின் சாதாரண வாழ்க்கையை விமர்சிக்க வேண்டாம். அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் அவமானப்படுத்தாதீர்கள். அவர்களின் வாழ்க்கை உங்கள் வாழ்க்கை மாதிரி கடுமையான போராட்டம் அல்ல. இப்போ கார்ப்பரேட் உலகத்துல நீங்க 1000 ரூபாய் வெச்சிருக்கீங்க. அவங்க லட்சங்கள் கிட்ட போராடுறாங்க. அப்படின்னா சூரியனுக்கு தீபமா ஏடாதீங்க. 4வது நீங்க அந்த அன்பும் ஆசையும் ஒரே மாதிரி இருந்தா அது கேட்கத்தான் போகுது. அவங்க தங்கள பிள்ளைகளை தங்களே பார்த்து கொள்ளட்டும். உங்கள் மனசு அங்க வைக்காதீங்க. 10. அவர்களது அறிவிலும் திறமையிலும் நீங்க விட மேல் என்று ஏற்றுக்கோங்க. இல்லாமல் முட்டாள் மாதிரி நடிப்பீங்க. அப்படிங்கிறதான் நீங்க முன்னேறுவீங்க. பெரும்பாலான அறிவாளிகள் இப்போ காலத்து அறிவாளிகளை விரும்ப மாட்டாங்க. நீங்க நல்ல படிப்பு படிச்சவங்க, நல்ல பதவியில இருந்தாலும் கூட அவர்களுக்கு நீங்க சுயநேயம்தான்.